ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா ரூயின் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரீடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃப்யூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரூயின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃப்யூச்சர் அண்ட் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி வந்துட்டு ஒரு கிளியரான ஒரு ஐடியாஸ் வந்து கொடுக்க போகுது. ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 ஃபுல் கார்டு. ஸோ இதுதான் வந்துட்டு பைல் நம்பர் 1க்கான ஒரு கார்டு. பைல் நம்பர் 2 you got 2 of wands. Okay. Pile number 3 you got 5 of cups. ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் தாராளமாக சூஸ் பண்ணலாம். எய்தர் இந்த ஒரு இமேஜஸை வச்சு சூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா வந்துட்டு இந்த கார்ட்ஸோட உங்களால் கனெக்ட் ஆக முடியுதான்னு பாருங்க. கனெக்ட் ஆனால் அந்த கார்டை சூஸ் பண்ணுங்க. மோர் தென் 1 பைல் எஸ். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கான ரூயின் ரீடிங் வந்து பார்ப்போம். உங்களோட ஃபியூச்சர் ரிலேட்டடாக என்ன ஒரு மெசேஜ் வருது. எஸ், okay. Okay, so we got 2 wonderful ஆன ஒரு ruins வந்தாச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பைல் நம்பர் 1 நீங்கள் ஃபுல் கார்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு 2 ஒரு குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ரூயின்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ டெஃபினெட்லி பைல் நம்பர் 1ஓட ஃபியூச்சர் நல்லா இருக்கு. பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருக்கு, குட் நியூஸ் ஆல்சோ வந்துட்டு இருக்கு. ரைட், ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட கெரியர் வைஸ்ல பார்த்துடலாம். ஸோ கெரியர் அப்படின்னு பார்க்குறப்போ வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்டோட அந்த தீமே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இப்போ கரண்ட்ல என்ன மாதிரியான ஒரு வேலைகள் செய்யறீங்களோ அதை விட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தீம், ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் பீப்புளோட வந்துட்டு ஃபியூச்சரில் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அண்ட் ஆல்சோ வந்துட்டு யூ கெட் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் இன் த சென்ஸ் வந்துட்டு பைல் நம்பர் 1 வெரி ஃபேர், வெரி ஹானஸ்ட். யாரையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு அந்த பொசிஷனை நான் எடுக்கணும்னு வந்துட்டு யூஸ்வலி நினைக்க மாட்டேங்க. உங்களோட டேலண்ட்டை காமிக்கிறேன், அதுக்கு உங்கள் டேலண்ட்டை காமிப்பீங்க, அதுக்கு தகுந்த ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு யூ ஸ்ட்ராங்லி பிலீவ், நம்புவீங்க. ஸோ அப்சல்யூட்லி வந்துட்டு அது இப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகலை. உங்களோட இவ்வளோ ஹானஸ்டி, இவ்வளோ ஃபேர்னஸ் வந்துட்டு இப்போ வேலை செய்யலை உங்களுக்கு. பட் உங்கள் ஃப்யூச்சரில் டெஃபினெட்லி வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ ஒரு ப்ராஜெக்ட் பேசிஸில் பார்க்குறப்போ நல்லா இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டு உங்கள் லைஃப் வந்து மாறுமா ஃப்யூச்சரில் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, நீ இப்படியே போயிருமா இல்லை வாழ்க்கை மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சுருந்தீங்க அப்படின்னா எஸ், ஃப்யூச்சரில் வந்துட்டு ஒரு ஃப்யூச்சரில் வந்து நிறைய உங்களோட லைஃப் ஸ்டைலில் இருந்து நிறைய விஷயங்களில் மாற்றம் வரும். ஒரு சில பேருக்கு இது வந்து ஒருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் வந்துட்டு சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒருத்தவங்களுக்கு மேரேஜ், இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மேரேஜில் தான் வந்துட்டு அந்த ஒரு டோட்டல் சேஞ்சஸ் அப்படிங்கிறதே வந்துட்டு இருக்கும் உங்கள் லைஃப்பில். அண்ட் ஒரு another கண்ட்ரிக்கு நீங்கள் போகலாம் அண்ட் உங்களுக்கு சில்ட்ரன் மூலியமாக வாழ்க்கை மாறும், ஸ்டாண்டர்ட் வந்துட்டு ரைஸ் ஆகும். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட ஸ்டாண்டர்ட் அண்ட் உங்களோட குவாலிட்டி வந்துட்டு ரொம்ப ரைஸ் ஆகும்.
இப்போ கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ப்ரீவியஸ்லி உங்கள் பாஸ்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ உங்கள் ஃப்யூச்சரில் வந்துட்டு ஐ மீன் உங்கள் பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ கரண்ட்லி ஸ்டாண்டர்டாக தான் இருக்கீங்க, ஒரு குவாலிட்டி பர்சனாக தான் இருக்கீங்க. ஸோ இப்போலேருந்து ஃப்யூச்சரை பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டாண்டர்டாக இன்னும் ஒரு குவாலிட்டியான பர்சனாக மாறுவீங்க. ஸோ அது வந்து எப்படி நான் மாறுவேன் கேள்விகள் இருக்குல்ல உங்களுக்குள்ள, எப்படி நான் மாறுவேன் அப்படின்ட்டு. உங்களோட லைஃப் ஜேர்னி அண்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் உங்களை தானா வந்து மாற்றும். அண்ட் உங்களோட சோல், உங்களோட இன்னர் செல்ஃப் உங்களுக்கு ஒரு பிக்கெஸ்ட் கைடா இருக்கும். நீங்க ஒரு சில விஷயங்கள் உங்களை மீறி வந்து கண்ட்ரோல்டா பிஹேவ் பண்ணுவீங்க. ஓகே, அது ரொம்ப 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 உங்களுக்கு வந்துட்டு பெனிஃபிட்டை வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் எனர்ஜி வந்து ஒரு ஐ குட் ஃபீல் தட் ஒரு ஹியூஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது எனர்ஜி வைஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எமோஷ்னலி வந்துட்டு பைல் நம்பர் 1 நீங்கள் வந்து உங்களோட பிக்கெஸ்ட் கோல் என்ன தெரியுமா? எமோஷ்னலி ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது. எஸ், அது வந்து இப்போ வந்து நீங்கள் ஸ்டேபிளாக இருக்காது. கொஞ்ச நாள் நல்லா இருக்கீங்க, கொஞ்ச நாள் டல் ஆகுறீங்க. அந்த ஸ்டெபிலிட்டிங்கிறது வந்து ஃபியூச்சரில் தான் வந்து இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு ஃபேஸ் வர்றப்போ வந்துட்டு டெஃபினெட்லி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பைல் நம்பர் 1க்கு இந்த ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம்ல, இது வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓவர் நைட் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, 1 நைட் 1 டே, ஒரு நியூஸ், 1 ஃபோன் கால், அப்படிதான் வந்துட்டு இருக்கும் அந்த ஒரு மாற்றமே. ஓகே, ஸோ லைஃப்பை வந்துட்டு நீங்கள் பார்க்குற விதம் ஃபர்ஸ்ட் வந்து மாறும். உங்களுக்கு வந்து அதுதான் ஸ்ட்ராங் மெசேஜ். என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ லைஃப் அண்ட் பீப்புளை எப்படி பார்க்குறீங்களோ அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெரி பாசிட்டிவ், வெரி ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டில் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு ஃப்யூச்சரில். ரைட். அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனாலிட்டியில் ரொம்ப ரொம்ப கவனம் இருக்குங்க ஃப்யூச்சரில், ரொம்ப ரொம்ப கவனம். இப்போ வந்துட்டு லவ், கேரிங், மணி அண்ட் நேம், ஃபேம், இது எல்லா மேலே ஆசைப்படுறீங்க. பட் ஃப்யூச்சரில் உங்களோட இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் பர்சனாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். வெரி ஜெனுவன் அண்ட் வெரி அட்ராக்டிவ், அப்படி தான் வந்துட்டு இருக்கும். அண்ட் டெஃபினெட்லி நீங்கள் ஒரு ரிஸ்க் டேக்கராக தான் இருப்பீங்க. அதுவும் கல்குலேட்டிவ் ரிஸ்க். அதாவது ரிஸ்க் எடுப்பீங்க, பட் ஒரு டேஞ்சர் ஜோனில் போயிட்டு உங்கள் பேரை ஸ்பாயில் பண்ணிட்டு அந்த மாதிரி ரிஸ்க் இருக்காது ஃபியூச்சரில். ஓகே, ஸோ வெரி கால்குலேட்டிவ் ரிஸ்க். சரி, உங்களுக்கு வந்து பைல் நம்பர் 1க்கு வந்து ரூயின்ஸ் வந்து கொடுக்குற வெரி ஸ்வீட், ஸ்ட்ராங், சிம்பிள் உங்கள் ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, உங்கள் பர்சனல் லைஃப்பில் பார்க்குறப்போ வந்துட்டு ஒரு ஃபேஸ் வரும். இப்போ மேரேஜ் இல்லைன்னா ஒரு வேறு வீடு மாற்றுறது, வேறு வெளிநாட்டுக்கு போய் ஸ்டே பண்ணுறது. ஸோ இது மாதிரி ஒரு ஃபேஸ் ஆஃப் சேஞ்சஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த சேஞ்சில் இருந்து தான் வந்து உங்களோட நியூ லைஃப் அண்ட் உங்களோட ஃப்யூச்சர், உங்களோட ரியாலிட்டி, நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கும் பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும். அண்ட் ப்ரொஃபஷனல் சைடை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ், தீம், இன்ட்ரெஸ்ட் கூட வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ வெரி மச் மல்டி டாஸ்கிங் பர்சனாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சி ஐ ஃபீல் ஸ்ட்ராங்லி ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா, எனர்ஜி வைஸ் வந்துட்டு நீங்கள் ரொம்ப சூப்பர் ஆக்டிவாக இருப்பீங்க. அண்ட் பர்சனாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. பட் இப்போதைக்கும் என்ன பண்ணலாம் அதுக்கு அப்படின்னா, ஹாவ் அ ஸ்ட்ராங் விஷன். உங்கள் ஃப்யூச்சர் நல்லா இருக்குங்கிறது உங்களுக்கு ரூயின்ஸ் மூலயமா அழகான ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் எதிர்காலத்தை யோசிச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. உங்களை எங்கராக வச்சுக்கோங்க. உங்களோட இன்னர் செல்ஃப், உங்களோட ஆக்டிவிட்டீஸ் எங்கராக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்யூச்சர் ரிலேட்டடான பாசிட்டிவ் விஷன்ஸ் ஆல்வேஸ் வந்துட்டு கேரி பண்ணிகிட்டே இருங்க. அது டெஃபினெட்லி வந்துட்டு உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2. ஸோ பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, இந்த ரூயின்ஸ் வந்து உங்கள் ஃப்யூச்சர் ரிலேட்டடாக என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் கொடுக்குது பார்ப்போம். ஓகே, 2 தான் எடுக்கிறேன். Oh, wonderful. I got Berkano.
வெரி வெரி ஸ்ட்ராங், நிறைய ஒரு ஹோப் இருக்குங்க. ஸோ நியூ பிகினிங், டெஃபினெட்லி growth, யூ காட் வெரி குட் மெசேஜ். ஓகே, சரி, ரெண்டு கார்டுமே வந்துட்டு ஐ திங்க் அலாங் வித் டூ ஆஃப் ஒன்ஸ், இந்த மூணுமே வந்துட்டு அப்சல்யூட்லி ரொம்ப சூப்பர் க்ளீன் ஷார்ட் மெசேஜ் தான். அதாவது ஷார்ட் அண்ட் பவர்ஃபுல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்படிதான் இருக்கு. ஃபியூச்சர் ரிலேட்டடாக பயம் தேவையில்லை. பைல் நம்பர் 2 வந்துட்டு வெரி ஸ்ட்ராங் விஷன்ஸ், ரொம்ப வந்து ஒரு சக்ஸஸ் கிரேவிங்ஸ் உள்ள ஒரு பர்சன். ஆக்சுவலி வந்துட்டு ஒரு விஷயம் மேலே ஆசைப்பட்டுட்டீங்கன்னா அது வேணும் உங்களுக்கு. அது கிடைக்கல அப்படின்னா வெயிட் பண்ணுவீங்க, அது கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவீங்க. அது நீங்கள் ட்ரை பண்ணியும் கிடைக்கல அப்படின்னா ஸ்டில் வெயிட் பண்ணுவீங்க அந்த டேக்காக, அது உங்ககிட்ட கிடைக்கிற வரைக்கும். ஸோ வெரி ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டபர்னான ஒரு பர்சன். ஆனால் உங்களோட அந்த ஸ்டபர்ன் அப்படிங்கிறது, அந்த பிடிவாதம்ங்கிறதே தேவையில்லாத விஷயங்கள்ல இருக்காது, நல்ல விஷயங்கள் தான் இருக்கும், உங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயங்களா தான் இருக்கும். ரைட். ஸோ வெரி வெரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பர்சன். ப்ராபப்ளி வந்துட்டு நீங்க பைல் நம்பர் 2 ஒரு ஆம்பிவர்ட்டா இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஐ மீன் போத் எக்ஸ்ட்ரோவர்ட் அண்ட் இன்ட்ரோவர்ட் பர்சனாக தான் இருப்பீங்க மோஸ்ட்லி. ஓகே, சரி, உங்களுக்கு வந்திருக்கிற ரூயின்ஸ் வந்துட்டு வெரி ஸ்ட்ராங் அண்ட் கார்ட்ஸ் ஆல்சோ நல்ல ஒரு ஸ்ட்ராங். ஸோ ஃபியூச்சர் எப்படி இருக்கும், ஃபியூச்சரில் வந்துட்டு ஒரு growth ஃபேஸ் அப்படிங்கிறது இருக்கும். growth அப்படின்னா வந்துட்டு சரி, உங்களோட இப்போ இருக்கிற நிலைமை வந்துட்டு மாறும். இப்படியே உங்கள் லைஃப் போகாது. ஃபியூச்சரில் வந்துட்டு இப்போ எதுக்கெல்லாம் வரி பண்ணுறீங்களோ, இதுக்கா நான் இவ்வளோ நாள் வந்து கவலைப்பட்டேன் அப்படிதான் இருக்கும். ஸோ ஃபியூச்சர் இஸ் குட். ஒரு உங்கள் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருக்கும், ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மொமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும், மெமரிஸ். ஸோ உங்கள் மெமரிஸ் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ டார்க்காக இருந்துச்சோ, இனி வரக்கூடிய உங்கள் மெமரிஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு மெமரிஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஹாப்பினஸ், நல்ல ஒரு ஸ்வீட்டான மெமரிஸ் வந்துட்டு இனி வரக்கூடிய டேஸ்ல இருந்து ஃபியூச்சர் வரைக்கும் கலெக்ட் பண்ண போறீங்க. அண்ட் உங்கள் அட்வென்ச்சர் நல்லா இருக்கும். லைக் உங்கள் லைஃப் பார்த்தீங்கன்னா வெரி சூப்பர் ஆக்டிவ் அண்ட் ஒரு மிஸ்ட்ரியாவுமே வந்து இருக்கும். ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மிஸ்ட்ரி பர்சனாவுமே வந்து இருப்பீங்க. அண்ட் நீங்கள் வந்து வெரி ஒரு செல்ஃப் கேர் அதிகமாக இருக்கும். கேர்லெஸ் டைப்புன்னு சொல்லலாமா? கேர்லெஸ் இந்த சென்ஸ் வந்துட்டு சின்ன சின்ன எமோஷன்ஸை வந்துட்டு எடுத்துட்டு பர்சனலாக வந்து வரி பண்ணுறீங்கல்ல, அது இருக்காது. லெட் இட் கோ அப்படின்ற ஒரு கூலஸ்ட் நேச்சர் இருக்கும். சரி, இந்த ஒரு ஹேபிட்ஸ், இந்த ஒரு நேச்சர் வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து ஒரு சில பீப்புளோட ஹேபிட்ஸ், அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணும். ஸோ உங்களோட பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு ஒரு ரியல் லைஃப் பீப்புள் கண்டிப்பாக இருப்பாங்க. அண்ட் அந்த பீப்புள் வந்துட்டு ஒரு அப்ராட்ல இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம். இது வந்து ஒரு செலிபிரிட்டி, இல்லை உங்களோட ஃபேவரேட்டான ஒரு ஆக்டர், இல்லைனா வந்து உங்களோட ஃபேவரேட்டான ஒரு ஒரு பர்சன் இருப்பாங்கல்ல, அது மூலியமா இல்லை ஒரு மூவில இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு அது அப்படிதான் வந்துட்டு இருக்கும் மோஸ்ட்லி. ஓகேங்களா? ஸோ very creative. So this is very, you got a Berkano which is very much of good news தான். ஓகேங்களா? ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபியூச்சரில் வந்து பைல் நம்பர் 2 வெரி மச் நேச்சர் ரிலேட்டட் பர்சன். அதாவது ரொம்ப பேலன்சிங்காக இருக்கும் உங்கள் லைஃப். ஒரு பக்கம் வந்துட்டு கெரியர் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் நேம், ஃபேம் அப்படிங்கிற ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும். இன்னொரு பக்கம் ஹீலிங்கிற ஒரு கிரேவிங்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்துட்டு உங்கள் லைஃப்பில் மேஜர் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், மோர் தேன் பீப்புள். ஓகேங்களா? அதாவது பீப்புள் மேலே இருக்கிற கிரேவிங்ஸை விட இந்த ரெண்டு விஷயம் வந்துட்டு ஸ்ட்ராங் கிரேவிங்ஸ் ஃபியூச்சரில் வந்துட்டு இருக்கும். அண்ட் பைல் நம்பர் 2 வந்துட்டு ஃபியூச்சரில் ஒரு ஆர்கனைசிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இருக்கலாம். ஒரு நல்ல கம்பெனி, நல்ல ஒரு பெரிய கம்பெனியில் வந்துட்டு ஒர்க் பண்ணுவீங்க, நல்ல ஒரு குட் போஸ்ட் இருக்கும். அண்ட் ஆர்கனைசிங் சம்மந்தப்பட்ட ஒரு ஒர்க் கூட மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஹீலிங்
கெரியர் எடுக்கலாம். ஒரு சில பேர் வந்துட்டு பெரிய ஒரு நல்ல ஒரு கம்பெனியில வந்துட்டு ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபியூச்சர் ரிலேட்டடாக ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் நியூஸ் தான் வந்திருக்கு. இப்போ ப்ரெசன்ட் என்ன பண்ணலாம்? ப்ரெசண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வால்வ் ஆகுங்க. நீங்கள் இது வரைக்கும் சூப்பர் லேசி, நான் இந்த ஆக்டிவிட்டீஸ்லையுமே போக மாட்டேன், காம்படிஷன் போக மாட்டேன், ஸ்பீச் கொடுக்க சொன்னால் போக மாட்டேன், இந்த மீட்டிங்கு இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது ஒன்று ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா நாங்கள் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுங்க. ஒரு ஒரு நல்ல ஒரு குட் கம்பெனி, ஒரு குட் போஸ்ட், நல்ல ஒரு பொசிஷன், நேம், ஃபேம் வேணும்னு கேட்குறீங்க கெரியர்ல. பட் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ங்கிறது ப்ரெசென்ட்ல இருந்து இருக்கணும். அண்ட் பைல் நம்பர் 2, நீங்க ரொம்ப ஷையான ஒரு டைப்பு, ரொம்ப இன்ட்ரோவர்ட்டான ஒரு பர்சன், எனக்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் முன்னாடி பேச முடியாது, இந்த விஷயம் வந்துட்டு ஒர்க் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல வந்துட்டு இப்படி இருக்கக்கூடாது. பிகாஸ் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 2 ஒரு ஸ்ட்ராங் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கதா வாய்ப்புகள் அதிகம். எஸ்பெஷலி உங்க கெரியரை பொறுத்த வரைக்கும் பயங்கர எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பீங்க நீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸ்ட்ரோவர்ட் நேச்சர் வரணும். ஐ மீன் அது வந்து நிறைய பேசணும், நிறைய வந்துட்டு கனெக்ட் பண்ணணும் பீப்புளோட. ஸோ ப்ராக்டிஸ் நான் எந்த ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை பிளாக் பண்ணுதோ பர்சனலி அது ஒர்க் பண்ணுங்க. ஓகே, ஸோ நிறைய ஆக்டிவிட்டீஸ்ல டேக் பார்ட் எடுத்துக்கோங்க. மோர் தேன் வின் பண்ணணும் அப்படிங்கறத தாண்டி உங்களுக்கு வந்துட்டு அந்த டேக் பார்ட் எடுத்துக்கிறது தான் வந்துட்டு இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு டைம், வெரி க்ரூஷியல். அண்ட் ஃபியூச்சர் வந்துட்டு ஒரு ஒரு நல்ல நியூஸ் தான் வந்திருக்கு சோஃபார். இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட், அதாவது இப்போ இருக்கிறத விட ரொம்ப ஃபார் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சொல்லுவாங்கல்ல, ஒரு அப்படியே டோட்டல் அப்சைட் டவுன் ஆயிடுச்சு லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் வந்திருக்கும். வெரி டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க லைஃப் டிஃப்ரெண்ட் ஆகிறப்போ நீங்களும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகணும். ஓகே, ஸோ பர்சனல் லைஃப் பொறுத்த வரைக்கும் உங்களோட கெரியர் தான் வந்துட்டு உங்கள் பர்சனல் லைஃபே வந்துட்டு மாற்றும். உங்களுக்கான அந்த மரியாதை எல்லா இடத்துலையும் கிடைக்கணும் அப்படின்னா அது அந்த கெரியர் மூலயமா தான் கிடைக்குமே தவிர அந்த லவ், இந்த கேரிங் இது மூலயமாலாம் வராது. ஃபியூச்சர்லையுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் எவ்ரிவேர், எந்த இடத்துலையும் ரெஸ்பெக்ட் வேணும் அப்படின்னா அது கெரியர் மூலயமா தான் கிடைக்கும். ஓகே, ஸோ உங்களோட ஹெல்ப் வச்சுட்டு உங்களுக்கு கீழே உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு உங்களோட ஹெல்ப்புக்காக வந்துட்டு ஒரு 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 கட்டத்தில் வந்து உங்ககிட்ட வந்து நிற்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ உங்கள் ஃபியூச்சர் வந்துட்டு எப்படி இருக்கு பார்க்கலாம். ஓகே, pile number 3. pile number 3 கொஞ்சம் ஒரு ஸ்டில்னஸ் காமிக்குதே. pile number 3. ஓகே, ஸோ pile number 3 வந்துட்டு திஸ் இஸ் வெரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் வருது. பட் இட்ஸ் வெரி சீரியஸ் ஆல்சோ. இது கொஞ்சம் சீரியஸான ஒரு மெசேஜ் தான். உங்கள் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபியூச்சர் இஸ் குட். நிறைய ஹோப் இருக்கு, நிறைய சேஞ்சஸ், மாற்றங்கள், க்ரோத், ஹாப்பினஸ் இருக்கும். ஆனால் வந்துட்டு அதை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ கரண்ட்லி உங்கள் ப்ரெசன்ட் செல்ஃப், உங்களோட ப்ரெசன்ட் வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, இதில் மாற்றங்கள் கொண்டு வந்தால் தான் ஃபியூச்சர்லையுமே மாற்றம் வரும். உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்போ கரண்ட்லி உங்கள் லைஃப்பை நீங்கள் மாற்றினீங்க, வரக்கூடிய நியர் ஃபியூச்சரில் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா தான் உங்கள் ஃபியூச்சரும் மாறும். அப்படி இல்லை நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா உங்கள் ஃபியூச்சரும் அப்படியே தான் இருக்கும். ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களோட ஓன் ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? பிகாஸ் யூ காட் ஸ்டில்னஸ் மெசேஜ் வந்திருக்கு. அதாவது உங்களுக்கு வரக்கூடிய அந்த லக்காக இருக்கட்டும், அந்த நல்ல விஷயங்கள் இருக்கு, ஆனால் அது அப்படியே ஹோல்டில் இருக்கு, ரொம்ப டிலே ஆகும். ஓகேங்களா? ஸோ பிகாஸ் ஸ்ட்ராங் பிளாக்கேஜஸ் அப்படிங்கிறது இருக்கு. ரைட் நவ் வந்துட்டு பாஸ்ட்லையும் சரி ப்ரெசன்ட்லையும் சரி பைல் நம்பர் 3யோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரே விஷயங்கள் சுத்திட்டே இருக்கு, ஒரே விஷயங்கள் அப்படியே தான் இருக்கு. ஓகே, ஸோ எதுவுமே ரொம்ப டிலே ஆகுது. அதுக்கு ஒரு விதத்துல நீங்களும் ஒரு ரீசன் தான். ஓகே,
ஸோ ஃப்யூச்சருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட அந்த பழைய தேவையில்லாத மெமரிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணுங்க, அப்படியே விட்டுருங்க, அது என்டர்டெயின் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ லைஃப்பை வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாத்வேல வந்து கொண்டு போகணும். அண்ட் இப்போ கரண்ட்லி வந்து ஃபைல் நம்பர் 3 வந்து ரொம்ப லேசியாக இருக்கீங்கப்பா, ரொம்ப லேசி. உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்துமே ரொம்ப லேசி. ஒரு விஷயம் வேணும் செய்யணும், ஆனால் எனக்கு ரொம்ப லேசியாக இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம், ஓகே ஈவினிங் பேசிக்கலாம், நெக்ஸ்ட் டே மார்னிங் பேசிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நிறைய விஷயங்களை ஹோல்டு பண்ணுது ஃபார் ஃபைல் நம்பர் 3. ஸோ உங்களோட ஃப்யூச்சருக்கு வந்துட்டு போகணும், ஃப்யூச்சர் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணும், மாற்றங்கள் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் இது ரெண்டுக்குள்ளார ஒரு கனெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை பிரேக் பண்ணுங்க. எது வந்து உங்களை இன்னும் பாஸ்டோட கனெக்ட் பண்ணுதோ அதை வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணாதான் நீங்கள் வந்து அடுத்த ஃப்யூச்சர் ஜேர்னிக்கே போக முடியும். இல்லைன்னா இது ரெண்டுத்துக்குள்ளேயே தான் இருக்கிறீங்க. ஓகே, வெரி வெரி போல்டு ஸ்டெப் எடுத்து ஆகணும். ஃபைல் நம்பர் 3 இஸ் டிஃப்ரெண்ட், ரொம்ப டிஃப்ரெண்ட். நீங்கள் எடுக்கிற அந்த முடிவுகளில் தான் ஒரு சில விஷயங்களை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் கட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல் ஹாப்பினஸான ஒரு லைஃப் அண்ட் மொமெண்ட்ஸை வந்துட்டு அட்ராக்ட் பண்ண முடியும். இல்லை இன்னுமே பாஸ்ட்டை எடுத்துக்கிட்டே போவீங்கன்னா வாய்ப்பு இல்லை. அண்ட் ஒரு சில பிளைண்டான எதிர்பார்ப்புகள் லைஃப்பில் இருக்குது உங்களுக்கு ரிலேட்டட் டு பாஸ்ட் ப்ரெசண்ட்டை. ஃப்யூச்சரில் மாறும், ஃப்யூச்சரில் சரியாகும்னு ஒரு சில விஷயங்களில் கம்ப்ளீட் பிளைண்ட்னஸ் இருக்குது. ஆனால் உங்களுக்கே தெரியும் அது வராது ஃப்யூச்சருக்கு, அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நல்லது இல்லை. ஆனாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஒரு சேலஞ்சே. ஸோ அந்த விஷயம் வந்துட்டு உங்கள் ஒருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து எண்டு பண்ணணும். ஓகே, ஸோ பிகாஸ் ஒரு ஒரு எமோஷ்னல் வந்துட்டு உங்களோட டீப் இன்சைடு இருக்கு, உங்களுக்கே தெரியாம ஒரு சில எமோஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கு. இப்போ கரண்ட்லி வந்து ஃபைல் நம்பர் 3யோட லைஃப் இன்னும் முன்னுக்கு வரல, இன்னும் வந்து முன்னேறல, எல்லாமே வந்து அப்படி அப்படியே பிளாங்க் ஆகி இருக்கு. பிகாஸ் தெர் ஆர் நிறைய விஷயங்கள் உங்க லைஃப்லயும் சரி உங்களுக்குள்ளாரையும் சரி ஸ்டக் ஆகியிருக்கு, அது உங்களுக்கே தெரியல. ஓகே, சரி ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ அந்த ஒரு ஹிடன் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ்னால இப்போ வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள்ல நீங்க ஸ்ட்ராங்கா நோ சொல்லிட்டே வரீங்க, அவாய்ட் பண்ணிட்டே வரீங்க. அது வந்து நெகட்டிவா இருந்தா ஓகே, பட் நல்ல விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்றீங்க. சரி அப்படி பண்ணாதீங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க, லைஃப்ல எதையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. கரண்ட்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. இது ஒரு பீப்புளோ இல்லை ஒரு சூழ்நிலைகளோ இல்லை யாரையோ நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்க லைஃப்ல அது வரும், ஃபியூச்சர்ல வரும்னா தானாவே வரும். அது ஒரு பர்சன் இல்லை ஏதோ ஒரு இன்னொரு விஷயம் வேணும்னு கேட்குறீங்களோ. ஓகே, ஸோ ஜஸ்ட் பி ஆக்டிவ். பட் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நல்லா தான் இருக்கு. ஒரு ஒரு டேஞ்சர் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமேட்டிக்லாம் வரும் அப்படிலாம் கிடையாது. ஃபியூச்சர் இஸ் குட், க்ரோத் இருக்கும், ஹாப்பினஸ் இருக்கும். ஆனால் அது ப்ரெசென்ட்டோட கனெக்ட் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஸோ ப்ரெசென்ட்டை மாற்றினீங்கன்னா ஃபியூச்சர் மாறும். இப்போ ப்ரெசென்ட்ல ஒரு சில நெகட்டிவை வந்து தள்ளி வச்சிங்கன்னா பாசிட்டிவ் வரும். அந்த பாசிட்டிவ் பீப்புள், அந்த பாசிட்டிவான சூழ்நிலைகள் ஃபியூச்சருக்கு உங்களுக்கு கொண்டு போகும். அதுதான் ஒரு கனெக்ஷன். ஜஸ்ட் லைக் வந்து பாஸ்ட் டு ப்ரெசென்ட் கனெக்ட் ஆன மாதிரி ப்ரெசென்ட் டு ஃபியூச்சரும் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. ஐ திங்க் வந்து ஃபைல் நம்பர் 3க்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மெசேஜஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி தான் இருக்கு. உங்களோட சூழ்நிலைகளே வந்து அப்படிதான் இருக்கு. பிகாஸ் அந்த ஒரு கனெக்ஷன்ங்கிறது உங்கள் லைஃப்ல இருந்துட்டே இருக்கு. ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிறீங்க. ஒன்று பாஸ்ட் ப்ரெசென்ட், இல்லையா ஒரு பர்சனோட கனெக்ட் ஆகிறீங்க, அவங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு, இல்லையா ஒரு சூழ்நிலையோட கனெக்ட் ஆகிறீங்க. உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் நல்லா இருந்தால் பர்சனல் நல்லா இருக்கும், ப்ரொஃபஷனலில் பாதிச்சதுன்னா பர்சனலில் பாதிக்கும், சேம் வைஸ் வர்ஸா. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங் சேலஞ்ச் அண்ட் இம்பேலன்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் டெஃபினெட்லி சீரியஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து கொண்டு போகணும். ஓகே, இது ஒரு நெகட்டிவ் மெசேஜ் கிடையாது, இது ஒரு அலர்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் சூழ்நிலை வந்துட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலை ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் ஆன்சர். ஓகே,
ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங், உங்களோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணுங்க. இல்லை பர்சனலி உங்களோட தனிப்பட்ட ஒரு சூழ்நிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னை பர்சனலி வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 3. தேங்க்யூ.